நாங்கள் பிரதானமா 2 விஷயம் படிக்க போறோம். ஒன்று பூமியில, அதாவது இந்த பூமி எப்படி தோன்றியது, பூமி எப்படி தோன்றியதுன்னு சொல்லியும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பூமியில உயிரங்கிகள் எப்படி தோன்றியதுன்னு சொல்லியும் பார்க்க போறோம். சரிதானே? அதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது நான் காலமேகனை விளங்கப்படுத்தினான். ரைட்? அதுல காலமேகனை முதலே விளங்கப்படுத்தினான். விளங்கப்படுத்தினான். இந்த பூமி வந்து இன்றைக்கு வந்து 4.5 பில்லியன், 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முதல் பூமி வந்து தோன்றியதாக கருதப்படுது, தோற்றம் பெற்றதாக கருதப்படுது. சரிதானே? இருந்தாலும் இந்த பூமியினுடைய தோற்றுவாய் தொடர்பாக பூமி எப்படி தோன்றும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொள்கைகளை உருவாக்கி இருக்கிறோம். அதுல வந்து முதலாவது கொள்கையா வந்து, அதாவது பூமியினுடைய தோற்றுவாய் தொடர்பாக முதல்ல உருவாக்கப்பட்ட கொள்கை என்ன கொள்கை? நெபியூலா கோட்பாடு. இந்த நெபியூலா கோட்பாடுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? இந்த அகிலத்தில காணப்பட்ட சடப்பொருள் துணிக்கைகள் எல்லாம் ஒரு ஈர்ப்பு விசைகளை ஒன்று சேர்ந்து திண்மமாகி இந்த வெள்ளொடு தொகுதியும் கோள்களும் உருவாகியதாக அந்த நெபியூலா கோட்பாடுல சொல்லப்படுது. இருந்தாலும் அதுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட பெருவெடிப்பு கொள்கை, இந்த புவியின் தோற்றுவை தொடர்பாக விஞ்ஞானிகளால ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவீன கொள்கை தான் இந்த என்ன கொள்கை? பெருவெடிப்பு கொள்கை. இந்த பெருவெடிப்பு கொள்கையில் என்ன சொல்லப்படுது? ஆதி காலத்துல வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அகிலம் இந்த அகிலம்ன்றது அதிக சக்தியை கொண்டதாக காணப்படுது. அதிக சக்தியை கொண்ட ஒரு சக்தி முதலாக காணப்படுது அகிலம். அதுல ஏற்பட்ட பாரிய வெடிப்பு காரணமாக, அந்த அகிலத்தில் ஏற்பட்ட பாரிய வெடிப்பு காரணமாக உருவாகிய வாயுக்கள், தூசு துணிக்கைகள் இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன உருவாகி இருக்கு? வெள்ளொடு தொகுதியும் ஏனைய கோள்களும் உருவாகியதா கருதப்படுது. சரிதானே? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆரம்பத்துல இந்த உருவாகி இந்த பூமி வந்து அதிக வெப்ப செயல்பாடுகளை கொண்ட நிறைய கடும் ஹீட்டா இருந்தது. அதிக வெப்ப செயல்பாடுகளை கொண்ட, ஏன் அது அதிக வெப்ப செயல்பாடுகளை கொண்டு காணப்பட்டது? ஏன்னாங்க எரிமலை செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. ரைட்? அப்ப அதிக வெப்பத்தை கொண்ட ஒரு நெருப்பு கோலமாகத்தான் இந்த பூமி வந்து ஆரம்பத்துல காணப்பட்டது. ரைட்? அதுக்கு பின்னர் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா வந்து பூமி வந்து குளிர்ச்சி அடைஞ்சதா சொல்லப்படுது. அப்படி படிப்படியா வந்து குளிர்ச்சி அடையக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பாரம் கூடிய அடர்த்தி கூடிய உலோகங்கள் எல்லாம் சேர்ந்து இறுகி ஒன்றா சேர்ந்து இறுகி பூமியினுடைய மத்திய பகுதியை, அந்த மத்திய பகுதி என்னன்னு சொல்றது? அகனியை உருவாக்கியதாகவும், பாரம் குறைஞ்ச உலோகங்கள், அடர்த்தி குறைஞ்ச உலோகங்கள் புவியோட உருவாக்கியதாகவும் கருதப்படுது. இப்படிதான் அந்த புவியினுடைய அந்த கட்டமைப்பு ஆரம்பத்துல உருவாகினதா சொல்லப்படுது. ரைட்? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த புவி மேற்பரப்புல காணப்பட்ட மூலகங்கள் ஒன்றோடு ஒன்று தாக்கத்துக்கு உட்பட்டு வாயுக்கள் உருவாகினதா. அப்ப ஆரம்ப காலத்துல அந்த பூமியின் மேற்பகுதியில காணப்பட்ட மூலகங்கள் தான் கார்பன், ஐதரசன், கந்தகம், இந்த மூலகங்கள் எல்லாம் காணப்படுது, சிலிக்கன் எல்லாம் காணப்படுது. அதுல அந்த மூலகங்கள் ஒன்றோடு ஒன்று தாக்கமடைந்து வாயுக்கள் உருவாகினதா. அப்படி உருவாகின வாயுக்கள் என்னென்னு சொல்லப்பட்டது? முதலாவது வந்து கார்பனீர் ஆக்சைடு, அடுத்தது மெதேன், CH4 சொல்ற மெதேன், ஹைட்ரஜன் சல்பைடு. இந்த போன்ற வாயுக்கள் வந்து ஆதிகால வளிமண்டலத்துல காணப்பட்ட வாயுக்களா கருதப்படுது. இருந்தாலும் நோட் பண்ண வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் இந்த ஆதிகால வளிமண்டலத்துல ஆக்சிஜன் வாயு காணப்பட இல்லை. ஆதிகால வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வாயு காணப்படவில்லை. சரிதானே? சரிதானே? ரைட். ரைட். அதுக்கப்புறம் அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பூமி படிப்படியா குளிர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. அப்ப ஆரம்பத்திலேயே பூமியில காணப்பட்ட அந்த நீர் வந்து பூமி அதிக வெப்பமா இருந்தபடியா என்ன வடிவத்துல காணப்படுது? நீராவியா காணப்படுது, ஆவி நிலையில காணப்படுது. பிறகு வந்து பூமி குளிர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருக அந்த நீராவியெல்லாம் ஒடுங்கி முகில்களா மாறினதா. முகில்களா மாறி அந்த முகில்கள் ஒடுங்கி என்ன செய்ய வலிக்கிறது? மழை பெய்ய வலிக்கிறது. மழை வந்து பல வருடங்கள், பல ஆயிரம் வருடங்கள் தொடர்ச்சியா பூமியில இந்த மழை பெய்ததுன்னு சொல்லியும், இந்த மழை பெய்ததன் விளைவாக பூமியினுடைய அந்த தாழ்வான பிரதேசங்கள் நீரால நிரம்பி சமுத்திரம் உருவாகினதாயும் கருதப்படுது. ரைட்? இப்படி அந்த நீர் அந்த பள்ளமான பிரதேசங்களுக்கு போயக்குள்ள பூமியப்பில் காணப்பட்ட கனிவுப்புகள் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்றேன்னு சொல்ல கழுவி கொண்டு போய் தான் அந்த சமுத்திரம் உருவாகினதா கருதப்படுது. அப்ப இதுதான் பூமி ஆரம்பத்துல உருவாகின விதம். இதுதான் நான் விளங்கப்படுத்தினேன் காலம் கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல நான் எழுப்பி சொன்னா இவ்வளவு விஷயத்தையும் எழுப்பி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். உடனே நோட்ஸ் கேள்வியிலேயும் தந்துருக்கோம். நோட்ஸா தருது, புக்ல நோட்ஸ் இருக்குதாங்க. அடுத்த நாங்க பார்க்க போறது
இந்த பூமியில உயிரங்கிகள தோற்றுவாய். பூமியில இந்த உயிரங்கிகள் எப்படி தோன்றினு சொல்லிதான் நாங்கள் பார்க்க போறோம். இந்த பூமியில உயிரங்கிகள் எப்படி தோன்றின. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் வருடங்களுக்கு முதல். எவ்வளவு காலத்துக்கு முதல்? 3.5 மில்லியனா பில்லியனா? பில்லியன். 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முதல் பூமியில உயிரங்கிகள் தோன்றியதா கருதப்படுது. சரி, அப்ப விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சியில ஈடுபட்டு, விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சியில இந்த பூமியில எப்படி இந்த உயிரங்கிகள் தோன்றி இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சியில ஈடுபட்டது. இந்த ஆராய்ச்சியின் விளைவா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 4 கொள்கைகளை முன்வைக்கணும். பிரதானமா பூமியில உயிரங்கிகள் தோன்றிய தொடர்பாக கூறுற 4 கொள்கைகள் இருக்குது. அதுல முதலாவது கொள்கை வந்து பாத்தீங்கன்னா என்ன கொள்கை? சிறப்பு படைப்பு கொள்கை. நம்ம பூமியில உயிரங்கிகள் தோன்றியது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட முதலாவது கொள்கை வந்து சிறப்பு படைப்பு கொள்கை. ரைட். இரண்டாவது வந்து தன்னிச்சை பிறப்பாக்கல் கொள்கை. தன்னிச்சை பிறப்பாக்கல் கொள்கை. மூன்றாவது அண்டவெளி பிறப்பு கொள்கை. ரைட். நாலாவது என்னது? உயிர் ரசாயன கூற்று கொள்கை. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது சிறப்பு படைப்பு கொள்கை. சிறப்பு படைப்பு கொள்கை என்ன சொல்லுதுண்டா, சர்வ வல்லமையுள்ள இறைவனால் அல்லது கடவுளால் இந்த பூமியில உயிரங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுது. கொமனா இப்ப உங்கள்கிட்ட கடவுளை நீங்க உங்களை படிச்ச யாருன்னு சொல்லுவீங்க? கடவுள். ரைட், எல்லாரும் சொல்லுவீங்க. ரைட். அப்ப இந்த கொள்கையும் அதான் சொல்லுது, இந்த பூமியில வந்து இந்த உயிரங்கிகள் படைக்கப்பட்ட ஆறாலே என்று சொன்னால் சர்வ வல்லமை பொருந்திய கடவுளால படைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த கொள்கை விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்? அதை ப்ரூவ் பண்றதுக்கான, அதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் எதுவுமே கடவுளாங்களை படைச்சவன்றதுக்கு ஆதாரங்கள் எதுவும் இருக்குதா? ரைட். விஞ்ஞான ரீதியா நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லாதபடியால அந்த கொள்கை கைவிடப்படுது. சரிதானே? அடுத்தது தன்னிச்சை பிறப்பாக்க கொள்கை. தன்னிச்சை பிறப்பாக்க கொள்கையில என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இந்த உயிரற்ற பொருட்கள்ல இருந்தால் உயிருள்ளாங்கிகள் உருவாகுதுன்னு சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? உயிரற்ற பொருட்கள்ல இருந்து உயிருள்ளாங்கிகள் உருவாகுது. காணாததுக்கு அதுக்கு ஒரு சில உதாரணமும் சொல்லி நம்ம என்ன, அழுகிற இறைச்சியில இருந்து புழுக்கள் உருவாகிறது. அழுகிற இறைச்சின்றது உயிரற்றது, அதுல இருந்து புழு வருது. புழு உயிர். சரியா? பழைய துணிமணிகளுக்குள்ள இருந்து எலிகள் வாரது. வீட்டை தெரியுங்க, பழைய துணிமணிகள் கொடுக்கிற பட்டியலுக்கு இந்த வாரையில் பழைய துணிமணி என்றது எல்லாம் என்னது? உயிரற்றது. அப்ப அதுக்கு எந்த எலி என்றது உயிர். அதே மாதிரி உப்புற மரங்களுக்குள்ள இருந்து வண்டுகள் வெளியில வாரது. வண்டு, தேள் எல்லாம் வெளியில வாரது. உப்புற மரம்ன்றது உயிரற்றது, அதுல இருந்து வாரம் உயிர் உள்ளவர்கள். அப்ப இந்த தன்னிச்சை பிறப்பாக்க கொள்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ரைட், உயிரற்ற பொருட்கள் இருந்தா எல்லாம் வருது. இருந்தாலும் யாரு? லூயி பாஸ்டர். என்ன யார்? லூயி பாஸ்டர் என்ற விஞ்ஞானி. ரைட். அவர் என்ன சொல்றார்? லூயி பாஸ்டர். அவர் என்ன சொல்றாரு? அந்த கொள்கை பிழை. ரைட். அந்த பிழை என்று சொல்லி சொல்றேன். ரைட். அந்த கொள்கை வந்து பிழை என்று சொல்றேன். இருந்தாலும் அதுக்கு பிறகு வந்த பிரான்சிஸ்கோ ரெடி என்ற விஞ்ஞானி வந்து அதை என்ன செய்யறார்? ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறார். அவர் சொல்றாரு என்ன, அழுகிற இறைச்சியில இருந்து புழுவாடுறது காரணம், அந்த இறைச்சியில ஏற்கனவே ஈ வந்து போய் முட்டை கட்டு இருக்கும். அந்த முட்டையில இருந்து ஈண்ட குடம்பி தான் வருது, அதுதான் புழு. இலையான் போய் முட்டை கட்டு இருக்கும். அந்த முட்டையில இருந்து அதுல இருந்து என்ன செய்யும்? அந்த இலையாண்ட குடம்பி வெளியில வரும். அந்த இலையாண்ட குடம்பி தான் அது புழு. ரைட். வேணும்னா அந்த குடம்பியை எடுத்துக்கொண்டே நான் ஒரு போத்துலுக்க போட்டு இன்னும் கொஞ்சம் இறைச்சி துணையை போட்டு அந்த போத்துலுக்க மூடிய ஓட்டையை போட்டு போத்துல வளர்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இலையான் தான் பெரும். அந்த புழு இலையானா உருமாறுற தெரியும். இதை பரிசோதனை ரீதியா அவர் என்ன சொல்றார்? பிரான்சிஸ்கோ ரெடி என்றவர் பரிசோதனை ரீதியா நிரூபிக்கிறார் இந்த கொள்கை முற்றிலும் பிழையானதுன்னு சொல்லி.
அப்ப உயிரங்கியல் இந்த தோற்றுவாய் பூமியில உயிரங்கியல்ல தோற்றுவாய் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட 2வது கொள்கையும் அவுட். 3வது கொள்கை வந்து இந்த அண்ட வழிபரப்பு கொள்கை. அண்ட வழிபரப்பு கொள்கை. இப்ப நீங்க இங்கிலீஷ் படங்களை எல்லாம் பார்த்துப்பீங்க, ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்துப்பீங்க. என்ன இந்த ஹோல் வைத்துக்கிரவாசிகள்னு சொல்றேன். இப்பயும் ஆராய்ச்சியில் நடக்கிற வைத்துக்கிரவாசிகள் ஈக்கினமா இல்லையாண்டு சிலங்களை சொல்லப்படுது. பறக்க தட்டுல வந்தவே வந்து போனவே வணக்கம் இந்த கண்டாக்கள் எல்லாம் இருக்குன்னா சொல்லப்படுது. ரைட். அப்ப அப்படியான ஒரு கொள்கை அது. அந்த கொள்கையை என்ன சொல்றதுன்னா, பூமிக்கு வேற ஒரு கிரகங்கள்ல இருந்து உயிரங்கிகள் வந்திருக்கலாம். இப்ப விண்கற்கள் மூலம் அந்த உயிரங்கியின் எச்சங்கள் வந்து இங்க பரவி இருக்கலாம். இல்லாட்டி வேட்டுக்கிரகங்கள் அந்த விண்வெளி வேட்டுக்கிரவாசிகள் ஓடங்கள் மூலம் இங்க வந்து இறங்கி இங்க உயிரங்கிகள் உருவாயிருக்கலாம் என்று சொல்லப்படுது. இருந்தாலும் இதை கண்ணால கண்ட ப்ரூஃப் அல்லது விஞ்ஞான ரீதியா இதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஆகையினால் இந்த கொள்கையும் என்ன சொல்லப்படுது, சொல்லப்படுது. ஆக மொத்தம் பூமியில உயிரங்கிகள் எவ்வாறு தோற்றம் பெற்றது என்று சொல்றத நிரூபிக்கும் விதமாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை. இந்த கொள்கை உயிர் ரசாயன இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை என்ன சொல்லுதுன்றா அடுத்ததா அடுத்த விஷயத்த அடுத்தது. அப்ப ஏற்கனவே இந்த நான் சொல்லப்பட்ட அந்த 3 கொள்கைகளும் என்ன பொய்யென நிரூபிக்கப்படுது. அதாவது உண்மையென்று ப்ரூவ் பண்றதுக்கான இந்த ஆதாரங்களும் இல்லை. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை. இதுதான் விஞ்ஞானிகளால ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை. அது பிராக்டிக்கலா அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. விஞ்ஞானிகளால ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை. இந்த பூமியில உயிரங்கிகள் தோன்றியது என்று நம்புவதற்கான விஞ்ஞானிகளால ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த கொள்கை தான் உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை. சரி, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பூமியினுடைய வளிமண்டலம் ஆதி வளிமண்டலம் பூமி இந்த ஆரம்பத்தில் காணப்பட்ட வளிமண்டலத்தில் இந்த வாயுக்கள் காணப்பட்டது. கார்பன் டை ஆக்சைடு வாயு, இந்த மெதேன் வாயு, மற்ற ஹைட்ரஜன் சல்பைட் போன்ற வாயுக்கள், இது மட்டுமில்லை வேற வாயுக்களும் இருக்கு. இந்த வாயுக்களும் காணப்பட்டது. இந்த வாயுக்கள் எல்லாம் என்ன செய்தாமல் சொன்னா ஒன்றோடு தாக்கம் அடைஞ்சு இந்த உயிரங்கிகள் தோன்றதுக்கு தேவையான மூலக்கூறுகள் உருவாகியதா கருதப்பட்டது. உயிரங்கிகள் தோன்றது தேவையான மூலக்கூறுகள் உருவாகியதா கருதப்பட்டது. அது உயிரங்கிகள் தோன்றது தேவையான மூலக்கூறுகள் உதாரணத்துக்கு எந்த ஒரு அங்கியும் என்ன தலாக்கப்படும். ஒரு அங்கியினுடைய கட்டமைப்பின் அடிப்படையாக என்ன கலம் தானே. என்ன அந்த கலங்கள் என்ன தலாக்கப்பட்டிருக்கும். அந்த கலங்களுக்கு நிறைய மூலக்கூறுகள் இருக்கும். என்ன நிறைய மூலக்கூறுகள் தாவரமா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், அல்லது முள்ளங்கிகளா இருக்கலாம். அந்த கலங்களுக்கு நிறைய மூலக்கூறுகள். அப்படி அந்த உயிரங்கிகள் தோன்றதுக்கு தேவையான அடிப்படை மூலக்கூறுகள் எப்படி உருவாகினதாமண்டா இந்த வளிமண்டலத்துல காணப்பட்ட வாயுக்கள் எல்லாம் ஒன்றோடு தாக்கமடைந்து உயிரங்கிகள் தோன்றதுக்கு தேவையான மூலக்கூறுகள் உருவாகியது பிரதானமா இந்த கொள்கையில சொல்லப்படுது. சரிதானே? அவை அந்த வாயுக்கள் எல்லாம் ஒன்றோடு தாக்கம் அடைகிறதுக்கு தேவையான சக்தி எப்படி கிடைச்சுதாமண்டா ஒன்று மின்னல் போன்ற மின்னிறக்க செயல்பாடுகளின் மூலம் கிடைச்சுதா. எப்படி மின்னல் போன்ற மின்னிறக்க செயல்பாடு, மின்னல் அடிக்கும் தானே அந்த டைம்ல அதன் மூலம் கிடைக்கிற சக்தியை பயன்படுத்தி இருக்கு. எரிமலை செயல்பாடுகளின் போது வெளியிடப்பட்ட அந்த சக்தியை பயன்படுத்தி இருக்கு. சூரியன்ல இருந்து வர புற ஊதா கதிர்கள், சூரியன்ல இருந்து வர புற ஊதா கதிர்கள் அல்லது கழிவுதா கதிர்கள் சொல்ற இந்த கதிர்கள். அப்ப இந்த மூன்றின் மூலமும் சக்தியை பெற்று இந்த வாயுக்கள் எல்லாம் ஒன்றோடு தாக்கமடைஞ்சு உயிரங்கிகள் தோன்றதுக்கு தேவையான மூலக்கூறுகள் உருவாகியதா கருதப்படுது. முதலாவது விஷயம். சரி, ரைட். பிறகு என்ன நடந்ததாமன்னு சொன்னால் அந்த மூலக்கூறுகள் எல்லாம் நீர்ல கரைஞ்சு சமுத்திரத்தை அடைஞ்சிடும். அந்த மூலக்கூறுகள் எல்லாம் என்ன செய்யுது, மழையை பெய்யுதா, மழை பெய்ய நீர்ல கரையுதானே, கரைஞ்சு சமுத்திரத்தை அடைஞ்சிடும். சமுத்திரத்தை அடைஞ்ச பிறகு அந்த மூலக்கூறுகளை கொண்ட அந்த சமுத்திர நீரும் அந்த மூலக்கூறுகளையும் கொண்ட அந்த கலவையை என்னன்னு சொல்றதாம் என்றால் ஆதிக்கூழ். என்னன்னு சொல்றதா? ஆதிக்கூழ் என்று சொல்றதா. அந்த ஆதிக்கூழ் உருவாகினதா. பிறகு அந்த ஆதிக்கூழுக்குள்ள இருந்த அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே நடந்த உயிர் ரசாயன தாக்கங்களின் விளைவாகத்தான் பூமியில முதலாவது உயிரி தோன்றியதா. அப்படி தோன்றின அந்த உயிரி அது ஒரு காற்றின்றி வாழங்கி. காற்றின்றி வாழங்கி என்ன, சுவாசிக்காது, சுவாசிக்க ஆக்சிஜன் தேவையில்லை. காற்றின்றி வாழ் புறபோசனைக்குரிய அங்கிதான் முதலாவதா தோன்றினார்.
காற்றின் ரிவால் பிரபோசனைக்குரிய அங்கிதான் தோன்றியது. திருப்பி சொல்றேன் பாருங்கோ, இந்த ஆதி வளிமண்டலத்துல காணப்பட்ட ஆதி வளிமண்டலத்துல காணப்பட்ட இந்த வாயுக்கள் எல்லாம், ஆதி வளிமண்டலத்துல காணப்பட்ட இந்த வாயுக்கள் எல்லாம் ஒன்றோடொன்று தாக்கம் அடைந்துதான் உயிரங்கியல் தோன்றதுக்கு தேவையான மூலக்கூறுகள் உருவாகியதாக கருதப்படுது. அந்த தாக்கம் அடைறதுக்கு தேவையான சக்தி மின்னல் மூலமும், மின்னல் போன்ற மின்னிறக்க செயல்பாட்டின் மூலமும், எரிமலை செயல்பாட்டின் மூலமும், மற்றது சூரியன்ல இருந்து வந்த கழிவுதா கதிர்கள் அல்லது புற ஊதா கதிர்கள் மூலமும் கிடைத்ததாக கருதப்படுது. பிற இந்த மூலக்கூறுகள் நீர்ல கரைஞ்சி சமுத்திரத்தை அடைஞ்சு ஆதிக்கூழ் என்ற கலவையை உருவாக்கிட்டாங்க. பிற அந்த ஆதிக்குழுக்கு இருந்த அந்த மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்றோடு உயிர் ரசாயன தாக்கத்துக்கு உட்பட்டுத்தான் பூமியில முதலாவது உயிரி தோன்றியதாக ரைட் கருதப்படுது. அதாவது யார் அந்த பூமியில தோன்ற முதலாவது உயிரி ரைட் விளைவாக காற்றின் ரிவால் ரைட் பிரபோசனைக்குரிய அங்கியா கருதப்படுது. இது உண்மையாவே இத விஞ்ஞானிகள் வந்து பிராக்டிக்கலா பரிசோதனை மூலம் நிரூபிச்சிருக்கோம். நடக்கிறது இப்படி இந்த பூமியில தோன்றின ஆரம்ப உயிரி யாருன்னு பாத்தீங்கன்னா தனிக்கல பாக்டீரியா. யாரு? தனிக்கல வடிவாவது அணைக்கணும் நான் சொல்றது தனிக்கல பாக்டீரியா. புற காலம் செல்ல செல்ல அந்த பாக்டீரியா, அந்த தனிக்கல பாக்டீரியா உடலுக்குள்ள நிகழ்ந்த மாற்றங்கள் காரணமாக அது ஒளித்தோப்பு செய்ய வலிக்கிடுச்சு. என்ன செய்ய வலிக்கிடுச்சு? ஒளித்தோப்பு செய்யக்கூடிய சயனோ பாக்டீரியாவாக மாறிச்சான். ஒளித்தோப்பு செய்யக்கூடிய சயனோ பாக்டீரியா. ஒளித்தோப்பின் விளைவு என்ன? ஒளித்தோப்பின் விளைவு என்ன வாயு உங்களுக்கு கிடைக்கும்? ஆக்சிஜன் வாயு. அதுக்கு பிறகுதான் இந்த வளிமண்டலத்துல ஆக்சிஜன் வாயு வந்தது. பாதி வளிமண்டலத்துல ஆக்சிஜன் வாயு இருந்ததோ? சயனோ பாக்டீரியா வந்த அப்புறம் வளிமண்டலத்துல ஆக்சிஜன் வாயுவை கொண்ட வளிமண்டலம் உருவாக்கியது. சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நீண்ட காலமா அந்த தனிக்கல் அங்கியின் உடலுக்குள்ள நிகழ்ந்த மாற்றங்கள் காரணமாக ரைட் பல்கலங்களை கொண்ட அங்கிகள் தோன்றியா. என்ன தோன்றியதா? பல்கல அங்கிகள் தோன்றியது. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது அந்த பலகலங்கள் தோன்றி இப்ப இந்த அதுல இளையங்கள் உருவாகி இப்ப இந்த அங்கங்கள் உருவாகி தொகுதிகளை கொண்ட அங்கிகள் உருவாகினது. அப்படிதான் இந்த தாவர ராட்சியம், தாவரங்களை கொண்ட தாவர ராட்சியம் உருவாகி இப்ப அதுல இருந்து விலங்கு கொண்ட விலங்கு ராட்சியம், தாவரங்கள் விலங்குகள் எல்லாம் தோன்றியதாக கருதப்படுது. இருந்தாலும் இந்த ஆரம்ப காலத்துல தோன்றின பல்கலாங்கிகளா ஆறு நாங்கள் கருதுறோம் என்றால் அப்ப தனிக்கலாங்கி என்ற உடலுக்குள்ள நீண்ட காலமா நிகழ்ந்த மாற்றம் காரணமா தானே பல்கலாங்கிகள் உருவாகினது. ஆரண்டு பார்த்தோம்னா நிடாரியாக்கள். ஆறு நிடாரியாக்கள், சிதான நிடாரியாக்கள். மற்றது சில வகை அனலிட்டுகள் புழுக்கள் ரைட் அனலிட்டுகள். மற்றது ஆதியான ஆத்ரோபோடாக்கள். அப்ப நிடாரியாக்கள், அனலிட்டுகள், ஆத்ரோபோடாக்கள் போன்றவை ஆதியான இவையெல்லாம் வந்து பூமியில முதலாவது உருவாக்கிய பல்கல அங்கியாக கருதப்படுது. பூமியில தோன்றின முதலாவது தனிக்கல் அங்கியது பாக்டீரியா. என்னவா மாறினது? ஒளித்தோப்பு செய்யக்கூடிய சயனோ பாக்டீரியா மாறினது. அது பிறகுதான் ஆக்சிஜன் வாயுவை கொண்ட வளிமண்டலம் எங்களுக்கு உருவாகினது. அது பிறகு அவை இந்த உடலுக்குள்ள நீண்ட காலம் நிகழ்ந்த மாற்றத்தின் விளைவாக என்ன உருவாகினது? நிடாரியா, அனலிட்டுகள், ஆத்ரோபோடாக்கள் போன்ற பல்கலாங்கிகள் உருவாகினது. ரைட் இப்படியான அந்த முள்ளந்தண்டு இல்லாத அங்கிகள்ல இருந்தான் பிறகு படிப்படியா முள்ளந்தண்டு உள்ள அங்கிகள் உருவாகினது. பின் அதுல இருந்தான் படிப்படியா மனிதன் கூர்ப்படைஞ்சதாக கருதப்படுகிறது. அந்த பல்கலாங்கிகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அனலிட்டுகள், நிடாரியாக்கள், ஆத்ரோபோட்டுகளுக்கு பிறகு பூமியில தோன்றின முதலாவது முள்ளந்தண்டு கொண்ட அங்கிதான் இது மீன்கள் சமுத்திரங்கள்ல உருவாகினது. அதுகள்ல இருந்து ஈருடவாளிகள் உருவாகினது. ஏன்னா ஈருடவாளிகள்ல இருந்து ஊர்வன உருவாகினது. ஊர்வனில இருந்து இந்த பறவைகள் உருவாகி பறவைகள்ல இருந்து அடுத்ததா முளையூட்டிகள். அடுத்ததான் முளையூட்டிகள் உருவாகினதா கருதப்படுது. அந்த முளையூட்டிகள்லாம் அதுல இருந்து மனிதன் கூர்ப்படைஞ்சு வந்ததா கருதப்படுது. ரைட் கிட்டத்தட்ட 12 மில்லியன் வருடங்களுக்கு முதல், கிட்டத்தட்ட 12 மில்லியன் வருடங்களுக்கு முதல் மனிதன் கூர்ப்பு ரைட் மனித கூர்ப்பு நடந்ததா கருதப்படுது. எவ்வளவு வருடங்களுக்கு முதல்? 12 மில்லியன் வருடங்களுக்கு முதல் மனித கூர்ப்பு நடைபெற்றதா கருதப்படுகிறது. மனித கூர்ப்பு கிட்டத்தட்ட 5 மில்லியன் வருடங்களுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டதா கருதப்படுது. நவீன மனித கூர்ப்பு எவ்வளவு? 5 மில்லியன் வருடங்களுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டதா கருதப்படுது. அப்ப நான் சொன்னா தானே முன்னுக்கு ஆரம்பத்துல ஒளித்தோப்பு செய்யக்கூடிய சயனோ பாக்டீரியாக உருவாகினு சொல்லி அதுல இருந்தா
அப்படியே படிப்படியா அல்காக்கள் உருவாகி அதுல இருந்து தாவர ராஜ்யம், தாவர ராஜ்யங்கள் உருவாகினதா கருதப்படுது. இது விஞ்ஞானிகளால ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை. பூமியில உயிரினங்கள் இப்படித்தான் தோன்றி இருக்கும் என்று சொல்றோம். ஏன்னா இந்த நான் மாதிரி முள்ளந்தண்டிலிகள் முதலாவது தனிக்கல பாக்டீரியா, ஆதியான தனிக்கல பாக்டீரியா ஆகுது. பிறகு அவர் உடல் செய்யக்கூடிய சைனோ பாக்டீரியா மாறுறார். அப்புறம் அவை இந்த உடலுக்குள்ள கனகாலமா நிகழ்ந்த மாற்றம் காரணமா பல்கலாங்கிகளாக முள்ளந்தண்டிலி முள்ளந்தண்டற்ற பல்கலாங்கிகளாக மாறினோம். அந்த முள்ளந்தண்டற்ற பல்கலாங்கிகளான விடாரியாக்கள், அனலிட்டுகள், ஆத்திர போட்டுகளாக இருக்கிறோம். பிறகு அவையிலிருந்து நீண்ட காலத்துக்கு பிறகு முள்ளந்தண்டுள்ளாங்கிகள் உருவாகுது. அப்படி உருவாகின முதலாவது முள்ளந்தண்டுள்ளாங்கி தானே மீன்கள் சமுத்திரத்தில் உருவாகினது. இந்த அவை கொஞ்சம் 2 ஊடகங்களை வாழக்கூடிய மாதிரி ஈரூடகவாளிகளா மாறின. பிறகு அதுலேருந்து ஊர்வனவாக்கி, பிறகு அதுலேருந்து பறவைகள் உருவாகி, இப்போ இந்த அப்படியே முளை ஊட்டிகள் உருவாகினா கருதப்படுது. இந்த முளை ஊட்டிகள்லாம் அப்படியே பல அங்கிகள் உருவாக்கி ரைட் என்ன அப்படியே பின்ன அதுலேருந்து குரங்கு உருவாகி ரைட் அப்படியே அந்த மங்கிகள்ல இருந்தால் இப்போ இருக்கிற மங்கிகள் உருவாகியதா சொல்லப்படுது. இந்த கூட்டு நீங்கள் படிக்கலையா அந்த அந்த கூட்டு ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ நியண்டதால் அப்படி தமிழ்கல்ல இப்போ இருக்கிறாங்களா ஹோமோ சேப்பியன், நவீன மனிதன். ஓகே.